இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியின் வழியாக இயேசு முன்பு வைக்கும் மிகப்பெரிய சவால் நாம் தெய்வங்களாக மாற வேண்டும் என்பதே. மனிதர்கள் தெய்வங்களாவது சாத்தியமா? சாத்தியம்தான். ஆனால் இக்காலகட்டத்திலே மனிதர்கள் மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கும் அவல நிலையை காண்கின்றோம். கடவுளின் வார்த்தையை பெற்று கொண்டவர்கள் தெய்வங்கள் எனில் நாம் அனைவரும் தெய்வங்கள் தானே. ஆனால் இயேசு சொல்வதில் ஆழமான அர்த்தம் பொதிந்துள்ளது. கடவுளின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்பவர்களே தெய்வங்கள் என்பதே இயேசு கூறியதன் சாராம்சம். ஆம், மேலும் இந்நற்செய்தியில் என்னை நம்பாவிடினும் எனது செயல்களை பார்த்தாவது நம்புங்கள் என இயேசு கூறுகிறார். அதன் மூலம் தந்தை அவருள்ளும் அவர் தந்தையுள்ளும் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என கேட்கின்றார். ஆயினும் பல மக்கள் இயேசுவை நம்பிக்கை கொள்ளாமல் தான் இருக்கின்றனர். ஆனால் சிலரோ இயேசுவை நம்புகின்றனர். நாம் அனைவரும் அடையாளங்களை தேடாமல் இயேசுவின் மீது உண்மையான அன்பு கொண்டு உண்மையான நம்பிக்கை கொண்டு வாழ்வதே மிகவும் சவாலாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதைத்தான் அவர் விரும்புகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அப்பொழுதுதான் அவருக்கு ஏற்ற நல்ல ஒரு மக்களாகவும் இறைவனை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டிருக்கும் சமூகங்களாகவும் நாம் வாழ முற்படுவோம். இயேசுவின் சீடர்களாக வாழ்வோம். அவரது இறையாட்சிக்காக உழைப்போம்.